விநாயக சதுர்த்தி சுபாகாங்ஷலு, விநாயக சதுர்த்தி வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு விதமான ஹெல்தி கொழுக்கட்டை ரெசிபி பார்க்க போகிறோம். கொழுக்கட்டைனாலே ஹெல்தி தான், பிகாஸ் இட்ஸ் steamed and it has jaggery and coconut in it. But today's recipe is going to have dry fruits in it instead of jaggery and coconut. திஸ் வே வெல்லம் பூர்ணம் வச்சு நான் வந்து கொழுக்கட்டை எவ்வளோ நாளும் சாப்பிட்ருவேன், 10-12 ஒரேடியாக சாப்பிட்ருவேன் அப்படின்ற டைப் பண்ணீங்க. அப்போ இந்த கொழுக்கட்டை உங்களால் ஒரு 4-5க்கு மேலே சாப்பிட முடியாது மேக்ஸிமம். இட் மைட் ஹெல்ப் யூ வித் த போர்ஷன் கண்ட்ரோல். ஏன்னா இதில் வந்து ஃபில்லிங்கான இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது. யூ ஹேவ் ட்ரை ஃப்ரூட்ஸ் ரோஸ்ட் பண்ணிக்கும் போது ஒரு டிப் என்னென்னா, ஆட் கேஷ்யூஸ் அண்ட் கிரவுண்ட்நட்ஸ் அட் த லாஸ்ட். ஒன்ஸ் கேஷ்யூ நட்ஸோட கலர் உங்களுக்கு ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகிடுது அப்படின்னா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்துட்டு அது கொஞ்சம் ஆறுறதுக்காக பக்கத்தில் வச்சுருங்க. இந்த மீன் டைம் நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, ஒரு 2 hours முன்னாடியே ஹாட் மில்கில், லைக் அப்போ தான் காய்ச்சி முடித்த மில்கில் ஒரு 5 tablespoons ஆஃப் மில்கில் 3 dates சீடை எடுத்துகிட்டு கூட வச்சுருந்தேன். ஸோ அதை அரைச்சி ஃபஸ்ட்டு வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் அரைச்சி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இதை அரைச்சிருந்தேன். ட்ரை ஃப்ரூட்ஸ் அரைக்கும்போது ஜஸ்ட் பல்ஸ் இட். நான் 2 secondsக்கு 2 times பல்ஸ் பண்ண வரும். ஸோ தட் அந்த சாஃப்ட் டெக்ஸ்டர் தான் கிடைக்கும், நாட் அ ஃபைன் பவுடர். அண்ட் தென் மில்க் வந்து மேபி ஒரு 2 tablespoon மில்க்லேயே எல்லாத்தையும் அரைச்சிருப்பேன், பிகாஸ் ஐ டென்ட் வாண்ட் இட் டூ வாட்டர். அப்போது அது ஃபுல்லாக ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். அந்த கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கல்ல, ஸ்பூனால் இப்படி பண்ணும்போது பேன் தெரியும் கன்சிஸ்டன்சி. அப்போ ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டு ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான், கொழுக்கட்டை மாவு அதில் ஸ்டஃப் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கணும். ட்ரை ஃப்ரூட்ஸ் கொழுக்கட்டை ரெடி.